வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சிறுதானியம் வச்சு காலை டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். வரகரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கி இந்த வரகரிசியில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம இது உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இது உப்புமா செய்திருந்தேங்க. உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். டைஜஷனும் ஈஸியாகிடுங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான வரகரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வரகரிசி ஒரு சின்ன கப் அளவு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவி கீழே ஊற்றிடுவாங்க. இதில் தூசு தும்பை இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருவோம். கழுவி கீழே ஊற்றிடுவோம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் இந்த கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வரகரிசி போட்டுட்டு கூடவே எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே நம்ம ஒரு 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துப்போங்க. தண்ணி இந்த அரிசியோடு ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஆவி வெயிட் போட்டு இல்லை 2 சவுண்ட் இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. சாதம் போல் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இன்னொரு தட்டு இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. இது கூடவே நான் பொடியாக அரிஞ்ச கேரட் ஒன்று, ஒரு 2-3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணது, வெங்காயம் பொடியாக அரிஞ்சது அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சியும் போட்டுடலாம். கூடவே பொடியாக அரிஞ்ச கேரட் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற இந்த வரகரிசியை இதில் போட்டுடலாங்க. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1-1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கட்டியெல்லாம் நம்ம உடச்சி விட்டுருவோம். உடச்சிட்டு நல்லா கலந்துடலாங்க. மேஷ் பண்ணிவிடுவோம். நல்லா உதிர்ப்பாக வந்துடுச்சுங்க. இப்போ இதையும் மூடி வச்சுருவாங்க ஒரு 2 நிமிஷம் அளவு. அப்படியே அடுப்பிலே இருக்கட்டுங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இறக்க போகிற டயத்தில் நம்ம துருவி வச்சுக்கிற கொஞ்சம் தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காய் இது மேலே அப்படியே தூவிட்டு கலந்துட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸு இப்படி மேலே அப்படி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேங்க. நல்ல டேஸ்டான வரகரிசி உப்புமா தயாராகிடுச்சுங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற அரிசி உப்புமா மாதிரி இதுவும் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக வந்ததுங்க. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியில் இருக்கிற மாவுச்சத்தோடு இதில் குறைவான அளவு தான் மாவுச்சத்து இருக்குது. அதனால் நம்ம இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. அரிசிக்கு பதில் நம்ம இதை உணவில் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு பதில் நம்ம இதை போல் சிறுதானியம் வச்சு உப்புமாலாம் செய்யலாங்க. இது அரிசி உப்புமா மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டான வரகரிசி உப்புமா அது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.